வந்து இந்த டைமில் உட்காந்து சாப்பிட்றத பார்த்து நிவின் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறது, எனக்காக வெயிட் பண்ணாது, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கத்துறீங்க அப்படின்றாங்க. வேறு என்ன பண்ணுறது, இந்த டைமுக்கு உன்னை யார் சாப்பிட சொன்னது, லேட் நைட்டில் சாப்பிட்டா ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா, நான் எப்படி போனால் உங்களுக்கு என்ன வந்தது, நீங்கள் தான் வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு தான் என்னை பற்றி கவலை இல்லைல்ல, இங்கே பார் கவலை இல்லை கவலை இருக்கலாம் கிடையாது, உன் வேலை என்ன, உன்னோட சாப்பாடு நீ சாப்பிடு, தேவையில்லாமல் எனக்காக வெயிட் பண்ணுற வேலை வச்சுக்காத, இங்கே பார் நீ வந்து வேணா என்னை புருஷனாக நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் நான் இருக்கணும் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும், தேவையில்லாமலாம் வந்து இந்த மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு ஏன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டு அப்படின்றாங்க. அது கேட்டு எவ்வளோ செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து நர்மதா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பலையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லோரும். கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு நர்மதா வந்து ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது அப்படி சொல்லிட்டு பயமாக கத்துறாங்க. உனக்கு எல்லோரும் ஒன்றும் புரியாமல் என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னா அக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க அக்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க விஷயத்தை, இந்த மாதிரி நர்மதா வந்து பெரிய மனுஷன் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க அம்மாவுக்கு அப்படியே வந்து அழறாங்க. ஏமா அழற அப்படின்னோடனே ஒன்றும் இல்லடி மா, இது அழ வேண்டிய விஷயமா, சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா, இதுக்கு போய் அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேருமே சொல்கிறாங்க. கங்காவும் வந்து காவேரியும். அதை கேட்டு இல்லடி உன் அப்பாவும் இல்லை, அப்போல்லாம் உன் அப்பா இருப்பார், எல்லா பொண்ணுங்களுக்குமே தைரியமாக இருக்கும், அவர் எனக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவார், என் பொண்ணுங்க சிங்கம் மாதிரின்னுவார், ஆனால் இப்போ இந்த பிள்ளை வந்து இந்த மாதிரி ஆயிருக்கும்போது உங்கள் அப்பா இல்லையடி அப்படி சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், ஏன் சரதா இப்பெல்லாம் ஃபீல் பண்ணுற, ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கடி தண்ணி ஊற்றணும், எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு வாங்க, அம்மா எங்களுக்கு யாருமே தெரியாது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. சரி மாமி இருக்காங்களே அவங்கக்கிட்ட போய் பேசி நிறைய பேர் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு பதட்டமாக இருக்குடின்னு சாரதா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க மாமியார் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து எங்கள் மாமிக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பெரிய மனுஷன் ஆனது விஷயத்த நர்மதா வந்து ஆனது விஷயத்த சொல்கிறாங்க. கங்காவும் காவேரியும் அதை கேட்டு மாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து ருதுவாக இருக்கா, எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எல்லாமே நல்லபடி பார்த்துக்கலாம், எங்கள் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வரேன், இங்கே இருக்கிற ஆளுங்களே வச்சு நம்ம ஊற்றிடுவோம். சரி அவங்க அத்தைக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னோடனே இல்லை ஒன்றும் சொல்லலை, முதல்ல சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி அவங்க தானே ஊற்றணும், அதுதானே முறை அப்படின்னோடனே இப்போவே என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி மாமி, நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவீங்க நினச்சி பார்க்கல, இதில் என்ன இருக்குது, மனுஷாளுக்கு ஒத்தாசி, அது கூடவா பண்ண முடியாது என்னால் அப்படின்னு மாமி சொல்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க நம்ம வந்து விஜய் வந்து வராரு. என்ன மாமி ஏதோ பேசிட்டு போகிறாங்க, ஒன்றும் புரியலையே, என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னோடனே வேறு ஒன்றும் இல்லை, அந்த குட்டி பொண்ணு இருக்காளே அவள் பெரிய மனுஷி ஆகிட்டா அப்படின்னு. அப்படியா நர்மதாவா அப்படின்னோடனே உனக்கும் அந்த பொண்ணு தெரியுமா, தெரியும் மாமி அப்படின்றாங்க. பரவாயில்லையே, கொஞ்ச நாளே உங்கள் ஃபேமிலியெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க நீ, சரி மாமி இதுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணுவா, அந்த பொண்ணுக்கு சடங்கு வைப்பா, அதுக்கப்புறம் மாமா முறை யார் இருக்கோ அவங்க வந்து சீரெலாம் வைப்பாங்க. ஓ இதில் இப்படி ஒன்று இருக்கா, ஜமாச்சிடுவோம் அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. இங்கே வந்து காவேரி வேலையாக இருக்காங்க. விஜய் வந்து கூப்பிட்றாரு. காவேரி கிட்டே காவேரி இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னோடனே நான் ஒரு மாமா என்கிட்ட சொல்ல மாட்டேங்க எல்லா விஷயத்தையும் அப்படின்னோடனே தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. மாமி சொல்லிட்டு அதுதானே பார்த்தேன், முதல்ல மாமி வந்து உங்ககிட்ட சொல்லிடுவாளே எல்லாத்தையும், அதுக்கப்புறம் தானே நாங்களே சொல்ல முடியும், அந்த மாமி ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்காங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னோடனே உடனே வந்து ஏன் காவேரி இப்படி டென்ஷன் ஆகிற, இதில் என்ன தப்பு இருக்குது என்கிட்ட சொன்னதில்லை அப்படின்றாங்க. நீ இதான் சொல்ல மாட்டேங்கிற, கண்டுக்க மாட்டேங்கிற புருஷனை அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சரி இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஆமாம் இப்போ என்ன அப்படின்றாங்க. சரி என்ன சடங்கெல்லாம் வைக்க போகிறீங்க பாருங்க, உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும், எல்லாம் மாமி தான் சொன்னா, அந்த மாமி ஒன்று கூட வைக்க மாட்டாங்களா, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ என்ன அதுக்கு அப்படின்னோடனே இங்கே பார் காவேரி, இந்த ஃபங்க்ஷனில் நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிய வைக்கணும், அதுக்காக நம்ம 2 பேருமே சீர் கொடுக்குறோம், அதுவும் இந்த ஃபங்க்ஷனில் எல்லாரோடையும் சேர்ந்து கொடுக்குறோம் சரியா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க.